2026ல நீங்க ஒரு புது கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க கையில 10 லட்சம் இருக்கு, 15 லட்சம் இருக்கு, அல்லது 20 லட்சம் இருக்கு, அல்லது அந்த லோன் அமௌண்ட் போறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். பெட்ரோல் கார் வாங்கலாமா, ஹைபிரிட் கார் வாங்கலாமா, இல்ல நம்ம ஈவி கார் வாங்கலாமா? பெட்ரோல் கார் வாங்கினா E20 பெட்ரோல் வந்துருச்சு, இனிமேல் பெட்ரோல் காருக்கு என்ன ஃபியூச்சர்? ஹைபிரிட் கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குமா? அப்புறமா ஈவி வாங்கணும் அப்படின்னா பேட்டரி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. அதனால இன்னைக்கு எந்த ஒரு காரையும் நான் ப்ரொமோட் பண்ணாம 2026ல நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த 7ல இருந்து 10 வருஷத்துக்கு எந்த பவர் ட்ரெயின் தான் உங்களுக்கு பிராக்டிகலா இருக்கும், பெட்ரோலா, ஹைபிரிட்டா, ஈவியா அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போறோம். ஸோ முதல்ல பெட்ரோல் கார், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னாலஜி. பெட்ரோல் போடு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணு, டிரைவ் பண்ணு, ஃபியூயல் முடிஞ்சா மறுபடியும் பெட்ரோல் போடு, அவ்வளவுதான். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க இந்தியாவில் எங்க போனாலும் பெட்ரோல் பம்பு கிடைக்கும். சென்னையில இருந்து கொடைக்கானல் போனாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து காஷ்மீர் போனாலும் சரி, பெட்ரோல் கிடைக்கிற வரைக்கும் கவலையே இல்லை. அடுத்தது பெட்ரோல் காருக்கு சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு. எந்த ஊருக்கு போனாலும் மெக்கானிக் கிடைப்பாரு, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இன்ஜின்ல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் டயக்னோஸ் பண்றது ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸி. அதனால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு பெட்ரோல் இன்னும் ஒரு பிராக்டிகலான சாய்ஸ். ஆனா இங்கதான் E20 கொஸ்டின் வருது. E20 வந்துருச்சு, பெட்ரோல் கார் வாங்கலாமா? முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கலாம். E20ங்கிறது பெட்ரோல்ல 20% எத்தனால் பிளெண்டிங் இருக்கிற ஃபியூயல். அதனால எல்லா பெட்ரோல் கார்களுக்கும் ஒரே மாதிரி பாதிக்கப்படும் நம்ம சொல்ல முடியாது. உங்க கார் E20 கம்பேட்டிபிளா இருக்கா, மேனுஃபேக்சரர் என்ன சொல்லியிருக்காங்க, கார் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால E20ன்னு கேட்ட உடனே பெட்ரோல் கார் எல்லாம் போச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல பெட்ரோல் கார் வாங்குறீங்க அப்படின்னா E20 கம்பேட்டிபிலிட்டி அப்புறமா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்டேஷனை கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பெட்ரோல் காருக்கு ஃபியூயல் காஸ்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க தினமும் 50, 60, 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா மந்த்லி ஃபியூயல் பில் ஒரு பெரிய அமௌண்டா வந்துடும். அதனால பெட்ரோல் கார் யாருக்கு நல்லது? லோ டு மாடரேட்டா கார் ஓட்டுறவங்க, ஃப்ரீக்வெண்டா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்க, சார்ஜிங் இப்போ எலக்ட்ரானிக் இவி சார்ஜிங் வசதி இல்லாதவங்க, ஒரே கார்ல எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு பெட்ரோல் இன்னும் பிராக்டிகலான ஒரு விஷயம். அடுத்தது ஹைபிரிட் பத்தி பார்க்கலாம். இதுதான் இப்போ எனக்கு பிராக்டிகலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்ச டெக்னாலஜி. ஹைபிரிட்னா என்ன? சிம்பிளா சொன்னா பெட்ரோல் இன்ஜின் பிளஸ் எலக்ட்ரிக் மோட்டார் ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யும். நம்ம டிராபிக்ல ஸ்லோவா போறோம், ஸ்டாப் அண்ட் கோ, அதே நேரத்தில் எலக்ட்ரிக் மோட்டார் ஹெல்ப் பண்ணும். ஆக்சிலரேஷன் தேவைப்படும் போது இன்ஜின் வேலை செய்யும். அதனால சிட்டி டிராபிக்ல ஃபியூயல் எஃபிஷியன்சி நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பிராக்டிகல் சிச்சுவேஷன், நீங்க தினமும் ஆபீஸ் போறீங்க, டிராபிக் அதிகமான டிராபிக்ல போறீங்க, சிக்னல்ல நிக்கிறீங்க, மறுபடியும் மூவ் பண்றீங்க, அப்புறம் மறுபடியும் பிரேக், மறுபடியும் ஆக்சிலரேஷன், இந்த மாதிரி யூசேஜுக்கு ஹைபிரிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹைபிரிடுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இனிஷியல் பர்ச்சேஸ் பிரைஸ். அதே சைஸ்ல இருக்கிற பெட்ரோல் காரை விட ஹைபிரிட் கார் அதிகமான விலையில இருக்கலாம். அதனால நீங்க கால்குலேட் பண்ணணும், நான் காரை எத்தனை வருஷம் வச்சிருக்க போறேன், எவ்வளவு கிலோமீட்டர் நான் ஓட்ட போறேன், ஃபியூயல் சேவிங் மூலம் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு வருடத்துல அது எனக்கு ரெக்கவர் ஆகும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணணும். ஹைபிரிடுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஈவி மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் தேடி அலைய வேண்டியது கிடையாது. பெட்ரோல் போட்டுட்டு லாங் டிரைவ் போயிடலாம். அதே நேரத்தில் சிட்டில ஹைபிரிட் சிஸ்டம் ஃபியூயல் எஃபிஷியன்சிக்கு உதவும். அதனால ஈவியோட சார்ஜிங் ஆங்ஸைட்டியும் வேண்டாம், பெட்ரோல் காரோட அதிக ஃபியூயல் கன்சப்ஷனும் வேண்டாம். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ். அதனால தான் நிறைய பேர் ஹைபிரிட ஒரு மிடில் பாத்தா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைபிரிட் எல்லாருக்கும் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்க தினமும் 5 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டுறீங்க அப்படின்னா ஹைபிரிட் வாங்கி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செலவு பண்றது பினான்சியலி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்காது. அதனால யூசேஜ் தான் முக்கியம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதான் ஃபியூச்சர்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மை. ஈவிக்கு சில மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. முதல்ல ரன்னிங் காஸ்ட், 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ஃபியூயல் காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மெயின்டெனன்ஸ். ஈவில ட்ரெடிஷனல் இன்ஜின் கிடையாது, இன்ஜின் ஆயில் கிடையாது, ஸ்பார்க் பிளக் கிடையாது, பல இன்ஜின் ரிலேட்டட் மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. அதனால ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்கலாம். அடுத்தது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவில ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ண உடனே டார்க் கிடைக்கும். அதனால சிட்டி டிரைவிங்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். டிராபிக்லயும் அது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், நான் காரை எங்க சார்ஜ் பண்ண போறேன்? உங்க வீட்டுல பார்க்கிங் இருக்கு, டெடிகேட்டட் சார்ஜிங் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ண முடியும், டெய்லி யூசேஜ் ப்ரெடிக்டபிள் அப்படின்னா ஈவி உங்களுக்கு நல்ல ஆப்ஷன். ஆனா அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, பார்க்கிங் பிக்ஸ்டு கிடையாது, ஹோம் சார்ஜிங் வசதி கிடையாது, டெய்லி லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி 2 தடவை கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா ஈவில பிக்கெஸ்ட் சேலஞ்சே சில நேரங்கள்ல கார்ல இல்ல, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அடுத்த விஷயம் பேட்டரி. ஈவி கார் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு பயம் இருக்கும். அது என்னன்னா பேட்டரி எத்தனை வருஷம் இருக்கும், பேட்டரி டிகிரேட் ஆனா பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்ன வரும்? இது வேலிடான கொஸ்டின்.
ஆனா பேட்டரி டெக்னாலஜி அப்புறமா வாரண்டி பாலிசி மாடலுக்கு மாடல் மாறும். அதனால ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் சொல்லி எல்லா ஈவிகளுக்கும் அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஈவி வாங்கும்போது பேட்டரி வாரண்டி எவ்வளவு, வாரண்டி டேர்ம்ஸ் என்ன, பேட்டரி ஹெல்த் எப்படி செக் பண்ணலாம், மேனுஃபேக்சரோட சப்போர்ட் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்த்து தான் நீங்க வாங்கணும். அதனால ஈவிய பிளைண்டா வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஈவி எல்லாமே யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க யூசேஜுக்கு சரியா இருந்தா ஈவி ரொம்ப நல்ல சாய்ஸ். சரி, இப்போ மெயினான கொஸ்டின் 2026ல யாருக்கு பெட்ரோல்? நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் அதிகம் பண்றீங்க, சார்ஜிங் வசதி வீட்ல இல்ல, காரை எங்க வேணும்னாலும் நீங்க எடுத்துட்டு போகணும், இனிஷியல் பட்ஜெட் ரொம்ப கம்மியா வைக்கணும் அப்படின்னா பெட்ரோல் தான் பிராக்டிக்கலான ஒரு காரு. யாருக்கு ஹைபிரிட் கார் அப்படின்னா நீங்க சிட்டி டிராபிக்ல அதிகமா ஓட்டுறீங்க, வண்டியோட ரன்னிங் ஜாஸ்தி, ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். ஆனா ஈவி சார்ஜிங் பத்தி டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம், லாங் டிஸ்டன்ஸ் டிராவலும் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஹைபிரிட் ஒரு நல்ல மிடில் கிரவுண்டான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. யாருக்கு ஈவி அப்படின்னா டெய்லி ரன்னிங் அதிகம், மோஸ்ட்லி சிட்டி யூசேஜ் தான், ஹோம் சார்ஜிங் வசதி இருக்கு, டெய்லி ரூட் உங்களுக்கு ப்ரெடிக்டபிள், ரன்னிங் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா ஈவி நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், கார் வாங்குறதுக்கு நாம எல்லாருமே என்ன பாக்குறோம்னா பிரைஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒரு காரை 7 to 10 வருஷம் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா இன்னும் சில விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஃபியூல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ், பேட்டரி வாரண்டி, ரீசேல் வேல்யூ, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களோட டெய்லி யூசேஜ், இந்த 6 விஷயங்களையும் சேர்த்து தான் நீங்க டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு பெட்ரோல் கார் தான் பெஸ்ட், இன்னொருத்தருக்கு ஹைபிரிட் தான் பெஸ்ட், இன்னொருத்தருக்கு ஈவி தான் பெஸ்ட் அப்படின்னா ஒரே ஆன்சர் எல்லாத்துக்குமே கிடையாது. ஸோ அதனால என்னோட பர்சனல் வியூ என்னன்னா 2026ல பெட்ரோல் கார் வாங்குறது முட்டாள்தனம் கிடையாது, ஹைபிரிட் வாங்குறது ஃபேஷன் மட்டும் கிடையாது, ஈவி வாங்குறது ரிஸ்க்கும் கிடையாது. மூணுக்குமே அதோட அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா உங்க யூசேஜுக்கு எந்த பவர் ட்ரெயின் பொருத்தமோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் கார். நீங்க ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிட்டு ஈவி தான் ஃபியூச்சர் அப்படின்னு ஈவி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க தினமும் 100 கிலோமீட்டர் சிட்டி டிராபிக்ல ஓட்டிட்டு எல்லாரும் பெட்ரோல் கார் தான் வாங்குறாங்க அப்படின்னு பெட்ரோல் கார் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கார் வாங்குறப்போ ட்ரெண்டா ஃபாலோ பண்ணாதீங்க, உங்க யூசேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ அப்போ நீங்க சொல்லுங்க 2026ல நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா பெட்ரோலா, ஹைபிரிட்டா, ஈவியா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சீட்ரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.